உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலம். பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்த ட்ரோன் ஷோ. குலசை தசரா திருவிழாவில் பக்தர்கள் வெள்ளத்திற்கு நடுவே கடற்கரையில் நடந்த சூரசம்ஹாரம். சிங்கம், எருது, சேவல் உருவங்களில் வந்த மகிஷாசுரனை வதம் செய்த முத்தாரம்மன். திண்டுக்கல் பத்ரகாளியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். காளி, சிங்கம், கரடி, அனுமன், விநாயகர் வேடமணிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் களை கட்டிய தசரா கொண்டாட்டம். ராவணன் வதம் நிகழ்வை கண்டுகளித்த மக்கள். மக்களை புறக்கணிக்கும் அரசாங்கம் அவர்களது கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நேபாளத்தில் நடைபெற்ற இளைஞர் போராட்டத்தை சுட்டிக்காட்டி RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. கோழைத்தனமே RSS சித்தாந்தத்தின் மைய கருத்து என ராகுல் காந்தி விமர்சனம். ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலே நாடு எதிர்கொண்டிருப்பதா இருக்கும் சவால் எனவும் கருத்து. ராமநாதபுரம் செல்லும் வழியில் திடீர் ஆய்வில் இறங்கிய முதல்வர் ஸ்டாலின். மானாமதுரை அருகே 120 ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தின் சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். RSS பிடியில் விஜய் இருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். விஜயை கையில் எடுத்துள்ளவர்கள் ஆபத்தானவர்கள் என புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அவர் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார், ஒரு உள்நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு நான் இன்னமும் அப்படி கருதலை. ஆனால் அவரை கையில் எடுத்துக்கிட்டவங்க ஆபத்தானவர்கள், அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆபத்தானவர்கள், இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்கன்னு சொன்னவங்க ஆபத்தானவர்கள். ஆட்சியாளர்களுக்கு தூபம் போடுவதை திருமாவளவன் விட்டுவிட வேண்டுமென பழனிசாமி வலியுறுத்தல். விசிகாவினருக்கும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலை வரும் என்றும் பேச்சு. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டுவிடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. விஜயிடம் அமித்ஷா பேசினாரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில்.
பாஜகவை அரசியல் எதிரி என கூறும் விஜய் தங்களுடன் எப்படி இருப்பார் எனவும் கேள்வி. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ட்ரை பண்ணது பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சரி, உங்க தரப்பு ஏற்பாடு பண்ணலாம். நீங்க பேசுவீங்களா சார்? நீங்க பேச விஜய் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கா? இல்ல. தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவரது இதயத்தில் வலியோ காயமோ இல்லை, திரைப்பட வசனம் போல இருப்பதாகவும் இது நல்ல அணுகுமுறை அல்ல என்றும் சீமான் கருத்து. தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டு அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டம். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் இன்று விசாரணை. தாவேகாவுக்கு தடை கோரும் மனுவையும் இன்று விசாரிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. மாணவர் சேர்க்கை ஒதுக்கீடு, சேர்க்கை முறை உள்ளிட்டவை தொடர்பான விவரங்கள் வெளியீடு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலத்தில் இன்று கனமழை. 5ஆம் தேதி வரை சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் கொட்டிய கனமழை. கிண்டி, வடபழனி, வேளச்சேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் தணிந்த வெப்பம். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை அடுத்து புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. காசாவை விட்டு மக்கள் வெளியேற இஸ்ரேல் அமைச்சர் இறுதி எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலி. உயிர் தப்புவதற்காக சாறை சாறையாக தெற்கு பகுதிக்கு வெளியேறும் மக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 10,950 ரூபாய்க்கு விற்பனை.